வணக்கம். இப்பொழுது வாக்குச்சாவடி மறு சீரமைப்பு தொடர்பான ஆய்வுக்கூட்டம் தற்போது மாவட்ட ஆட்சியர் நடைபெற உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வாக்காளர் பதிவாளர்கள் மற்றும் அதன்படி தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளை பரிசீலனை நடத்த கீழ்கண்டவாறு தொகுதி வாரியாக முன்மொழிவுகளை வாக்காளர் பதிவாளர்கள் காண்பித்துள்ளார்கள். காட்பாடி தொகுதி தற்போது உள்ள வாக்குச்சாவடி 252. இப்போ 1200 வாக்குச்சாவடி பண்ணணும். வாக்குச்சாவடி கட்டிட மாற்றம் பில்டிங் சேஞ்ச் வந்து 5. வாக்குச்சாவடி 69 வாக்குச்சாவடி உள்ளது. புதிதாக உருவாக்கப்பட வேண்டியது 25. இருப்பிட மாற்றம் வாக்குச்சாவடி கட்டிட மாற்றம் 3. வாக்குச்சாவடி பிரிவு சீரமைத்தல் 32. மொத்தம் மாவட்டத்தில் 1314 வாக்குச்சாவடி உள்ளது. தற்பொழுது 1600 வாக்கு மேல பிரிக்க வேண்டியது 108. அனைவருக்கும் வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பில் இங்கே இந்த கூட்டத்திற்கு திருப்பி இன்னும் முறை 18 வயசு பூர்த்தி ஆனவங்கலாம் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா? அதுக்கு அப்புறமா சேர்ப்பீங்களா? வழங்கி இருக்கிற வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற 1314 வாக்குச்சாவடிகள் 5 சட்டமன்ற தொகுதிகளிலே இருக்கிற 1314 வாக்குச்சாவடிகளில் 1200க்கு மேல் மக்கள் தொகை இருக்கிற வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து 249 வாக்குச்சாவடிகள் அவ்வாறு 1200 மக்கள் வாக்காளர்களுக்கு அதிகமாக இருந்தவைகளை கண்டறிந்து அவற்றை மறுசீரமைக்கும் முயற்சியில் நாம் இறங்கி இருக்கிறோம். அதுல கோட்ட வாரியாக வட்ட வாரியாக கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு உங்களுடைய கருத்துகள் மேலான கருத்துகள் கேட்கப்பட்டு இப்பொழுது மாவட்டம் முழுக்க உள்ள இந்த 108 புதிய வாக்குச்சாவடிகளை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். அதே போல லொகேஷன் மாற்றம், அதாவது இருக்கிற வாக்குச்சாவடியை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறோம் என்று 27 வாக்குச்சாவடிகளையும், கட்டிடம் மாற்றல் 25 வாக்குச்சாவடிகளும், பெயர் மாற்றல் நாமென்க்ளேச்சர் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் மாற்றம் என 6 வாக்குச்சாவடிகளும், அதே போல செக்ஷன் இந்த பிரிவை இந்த இடத்துல இருந்து மாற்றி மறுசீரமைக்கிறோம் ஒரு 146 புது செக்ஷன் உருவாக்குதல் என 9 ஆகிய மாற்றங்களை இப்பொழுது நாங்கள் டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். இங்கே உங்கள் அனைவருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். 7 நாட்கள் டைம் வழங்கி இருக்கிறோம். உங்களுக்கு இதுல ஏதாவது கருத்துக்கள் இருப்பின் நீங்கள் தயவு செய்து அதனை எழுத்து மூலமாக இவரு நம்மளுடைய ERO அப்படிங்கிற வாக்காளர் பதிவு அலுவலர் உங்கள் தொகுதியை சார்ந்த ERO அவர்களிடமோ இல்ல மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலோ கொடுத்தா நாங்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்போம்.